வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் அசத்தலான சுவையில் வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 வரமிளகாய், 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, கருகாத அளவுக்கு மிதமான தீயில ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள், 1 டீஸ்பூன் கசகசா மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். எள்ளும் கசகசாவும் வெடிச்சு வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 4-5 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுடலாம். அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது, ஒரு 10-15 புதினா இலை. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். ஒன்றரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அரிசியோட அளவு 300 கிராம். இதை 1 நிமிஷம் பிரட்டி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அரிசிக்கு 3.25 கப் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் அரிசிக்கு எப்பவும் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோடைய தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி விசில் விட்டுறலாம். நான் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு பரிமாறிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மசாலா ரைஸுக்கு சைடிஷே தேவையில்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் அடிக்கடி நீங்கள் செய்யக்கூடிய இந்த மசாலா ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.